மாதவா உன்னை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். ஐயோ சார், வேலை இருக்கும்போதே வீட்ல மரியாதையே இல்ல சார். இதுல நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் வீட்டு படியே ஏற விட மாட்டா சார். உனக்கெல்லாம் பனிஷ்மென்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவேன். ஆதவனுக்கு மண்டையில சரியான அடி, அங்கங்க உள்காயம். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல 2 தடவை கோமால போய் ரிட்டர்ன் ஆயிட்டான். அவன் ஒரு குழந்தை மாதிரி இனிமே பாத்துக்கணும். ஏங்க இப்ப அவர் எங்கீங்க? வண்டியில போட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. இருங்க தள்ளிட்டு வந்து சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. டைவர்ஸுக்காக. என்னது டைவர்ஸா? ஆமா, இந்த ஆளோட மேட்டர் ஓவர்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனால இத வண்டியோட கொண்டே கேட்டுக்கு வெளியில தள்ளி விட்டு நான் ஒண்டியா வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாதிரி வீல் சேர்ல இருந்தாலும் வீட்டுக்காரன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஏயா 7 வருஷமா இந்த ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ்ல நீ தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டேன். பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு சார். எதிர்த்து பேசாத. எப்ப நீ ஆபீஸ் நோட் புக்கை வச்சுக்கிட்டு விரலை விட்டுக்கிட்டு கூட்டிக்கிட்டு இருந்தியோ அப்பவே நான் உசார் ஆயிருக்கணும். சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் சார். உன்ன மாதிரி பொசிஷன்ல நான் இருந்த போது பிள்ளையார் சொல்லியே 2 ரூபாய் நினைச்சு நான் கூட்டிட்டேன். அதுக்காக என்ன 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அறிவே இல்லாம அதையும் சேர்த்து கூட்டினீங்க? ஐயோ சாரி சார். மாதவா உன்னை 1 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். ஐயோ சார், வேலை இருக்கும்போதே வீட்ல மரியாதையே இல்ல சார். இதுல நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் வீட்டு படியே ஏற விட மாட்டா சார். உனக்கெல்லாம் பனிஷ்மென்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வருவேன். வேற வழியே இல்லையா சார்? ஐ ஆம் சாரி. உனக்கு 1 வாரம் இங்க வேலை இல்ல, நீ வீட்டுக்கு போலாம். வேலை இல்லைங்கிறதோட நிறுத்திங்க. நான் வீட்டுக்கு போவேன் இல்ல வேற எங்கேயாவது போவேன். அத பத்தி நீங்க சொல்லாதீங்க. Damn it. Get lost. தியாகு, டேய் மாதவா, என்னடா இங்க? எப்பரா இருக்க? உன் வீடு இங்கயா? ஆமா, இல்ல நான் பக்கத்துல தான் இருக்கேன். வண்டியில ஏறு, கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ, நானே போய்க்கிறேன். என்னடா இது, காலேஜ்ல படிக்கிற போது குழப்பு, அதே மாதிரி இன்னும் இருக்கியேடா. ஏறா வண்டியில. இல்ல வேற ஏதோ ஞாபகத்துல. உன் முகமே சரியில்லையே. என் கூட வா, எங்காவது உட்காந்து பேசிட்டு அப்புறம் உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வேணாம், நானே போய்க்கிறேன். உட்கார்றா, உட்கார். என்னடா லேடிஸ் மாதிரி ஒன் சைடு உட்காரு, 2 கால் போட்டு உட்காருறியா? போலாமா? போ, பார்த்து ஓட்டு. லைசன்ஸ் வச்சிருக்கியா? மாதவா சொல்டா, என்னடா உன் பிரச்சனை? சரி, நீ எங்க வேலை பாக்குற? நான் எங்கேயும் வேலை பார்க்கலடா, சொந்தமா பிசினஸ் பண்றேன். ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் டீலர். உன் விஷயத்த சொல்லு. தியாகு, நீ ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன்னு வச்சுக்க. நான் தான் பிசினஸ் பண்றேனே. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அங்க நீ தப்பு பண்ணதுக்காக 1 வாரம் உன்னை வேலையில சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுவ? என் சைடு நியாயத்தை எடுத்து சொல்லுவேன். எடுப்படலனா சஸ்பென்ஷன் முடிவு வரைக்கும் பல்ல கடிச்சு இருந்துட்டு திருப்பி வேலைக்கு போவேன். வெரி குட். அந்த சஸ்பென்ஷன் பீரியட்ல சம்பளம் கொடுக்க மாட்டாங்கல்ல? எப்படி கொடுப்பான்? சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ எதுக்கு அதெல்லாம் கேக்குற நீ? சொல்றா. ஆயிடுச்சு. ஒரு பையன் 4 வயசு. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கங்கிற விஷயத்த உன் பொண்டாட்டிட்ட நீ சொல்ற. புரிஞ்சுப்பா, பொறுமையா இருப்பா. எனக்காக வேண்டிட்டு கோவிலுக்குலாம் போவா. என் பிரச்சனை அதான். எது, உன் பொண்டாட்டி கோவிலுக்கு போறதா? இல்லடா, என் பொண்டாட்டி மீரா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டா. மாசம் பூரா உழைச்ச சம்பளத்தை அவகிட்ட கொடுத்தாலே ஏன் 10 ரூபா குறையுது, ஏன் 20 ரூபா குறையுதேம்பா. இப்ப சஸ்பெண்ட் ஆனதை சொன்ன சாமி ஆடுவா. ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு நீ பயப்படுற. புருஷ கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு எல்லா பொண்டாட்டிகளும் விரும்புறது தான். திடுதிப்புன்னு நீ போய் என்ன ஆபீஸ்ல 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டான்னு சொன்னா எல்லா பொண்டாட்டிகளும் கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. அதுக்காக எல்லாத்தையும் மறைச்சலான்னு சொல்றியா? அது தப்புடா. பொண்டாட்டின்றவ நம்மள பாதி. நீ சொல்றது பொதுவான விஷயம். ஆனா மீராங்கிறவ பெண்கள்லயே வித்தியாசமானவ. உன் பொண்டாட்டி உன்னை அடிப்பாளா? விளையாடுறியா? மீரா என்ன புரட்டி புரட்டி அடிப்பா. நீ எப்பாவது உன் ஒய்ஃப் கையால மூஞ்சிலே குத்து வாங்கிருக்கியா? சப்பாத்தி கட்டையால தலையிலே அடி வாங்கிருக்கியா? என்னடா இது மானங்கட்ட பொழப்பு? இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோட இருக்க? இப்ப சொல்லு, அவகிட்ட நான் சஸ்பெண்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டு எப்படி வாடுறது? நான் வேணா போய் பக்குவமா சொல்லட்டுமா? டேய், சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மேடம், யார் நீங்க? உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்.
அந்த ஆளுக்கு இவ்ளோ அசிங்கமான ஃப்ரெண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா? நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். சரி, என்ன விஷயம்? மாதவனை மீட் பண்ணேன். அவனுக்கு இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த வேலையை விட்டுட்டு வீட்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிடுச்சா? அந்த அளவுக்கு போல. பட் அவனுக்கு மாச சம்பளம் 7000 தானே. ஆமா, அதுலயே அந்த லீவ் போட்டா அதையும் பிடிச்சுக்குவாங்க. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? சொந்தமா பிசினஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். அதுல என் வீட்டுக்காரனி உள்ள எடுத்து விட்டு மாசம் ஏதோ 10-15 கொடுங்களேன், நல்லா வேலை செய்ய. அது எப்படிங்க முடியும்? சில சமயம் நானே பேண்ட் ஷர்ட் போட்டு ஓனரா இருப்பேன். சில சமயம் ஆஃப் டிரைவர் போட்டு கடையில் நானே வேலை செய்வேன். சம்பளத்தை மிச்சம் பண்றதுக்காக. அட பாக்கி பயல, என் வீட்டுக்காரனுக்கு நீ ஃப்ரெண்டா? வேளங்கன மாதிரி தான். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? அமெரிக்கால நிலைமை சரியில்லை, அதனால அங்கங்க இருந்து வேலை இருக்க ஆட்ல வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஐயா, உலக அளவுல கவலைப்படுறதுக்கு நீ என்ன பெரிய ஒபாமாவா? மாதவ ஆபீஸ்ல சில பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஐயா, இந்த ஆளுக்கு வேலை போயிடுச்சா? மாதவனை வேலையை விட்டு தூக்கல, அவன் நல்லா வேலை செய்யற ஆளு, நல்லா வேலை செய்யறான்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 7 நாள் சம்பளமே வராது, வீட்லயே இருக்கணும். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு பயந்துதான் அந்த ஆளு ஒன்ன இங்க தூது விட்டுருக்கானா? இத கொஞ்சம் எடுக்கறியா? என்ன விஷயம்? ஏடா உனக்கே தெரியாடா. ஏன்டடே, அந்த ஆளை எங்கேயோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்கிறியா? உன்னை என்ன? ஆடா பாவி, என் வீட்டுக்குள்ள காலை வச்சுக்கிட்டு என் கையால ஒரு அடி கூட வாங்காம ஓடுன ஒரே ஆளு நீதான். ஆட இங்க வந்து இதையாவது அடிப்பான். ஓடாது, நில்லு நில்லு நில்லு. எங்க ஓடுற? அப்படிம்பா. வேற வழியே இல்ல, டிராமா போட்டு தான் சமாளிக்கணும். தியாகு, அவ பயங்கர ஷார்ப்டா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. நீ கவலையே படாதடா. உன் மேல சிம்பத்தி வர மாதிரி நான் ஒரு டிராமாவை செட் பண்றேன். நீ அவளை கண்டிப்பா ஒரு வாரம் சமாளிக்கலாம். என்ன டிராமா? என்கிட்ட சொல்ல. நான் சொல்றேன், வா போலாம், வா வண்டியில போயிடலாம், வா. பாத்துடா, தொப்பி கீழே வந்துட போகுது. வா வா. எக்ஸ்கியூஸ் மீ. யாருங்க நீங்க? நீங்க தான் மிஸ்ஸஸ் மீராவா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? உங்க வீட்டுக்கார பேர் மாதவனா? ஐயா, ஆமா ஆமா ஆமா. ஏங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே விளாவாரியா விவரத்தை கேக்குறீங்களே, நீங்க யாருங்க? என் பேர் தியாகு, முழு பேர் திம்மனூர் தியாகராஜன். சரிதா, வந்த உடனே உங்க பேரு ஊரு எல்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கார மாதவனோட கூட படிச்சவன். ஓ, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது படிச்சவர்ன்ற விஷயமே எனக்கு புரியுது. அவரு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல, வந்த உடனே சொல்றேன். அவர் வந்துட்டார். ஏங்க, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு தெரியாம அவர் எப்படி வர முடியும்? மிஸ்ஸஸ் மீரா, உங்க கழுத்துல கட்டிருக்க தாலியோட பலமும் நீங்க கால்ல போட்டிருக்க மெட்டியோட பவரும் தான் உங்க புருஷ மாதவனை காப்பாத்திடுச்சு. என்னங்க புதிர் போட்டு பேசுறீங்க? எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இத பாருங்க, 2 நிமிஷத்துக்கு மேல யாராவது என்கிட்ட சுத்தி வளைச்சு பேசுனாங்கன்னா எட்டி இடுப்புல உதச்சு சாச்சிருவேன். பபிள் கம் மாதிரி பரவலா இழுக்காம பட்டுன்னு மேட்ர சொல்லுங்க. ரோட்ல நடந்து போயிருந்த மாதவ மேல மண்லாரி மோதிடுச்சு. ஐயோ, எங்க, எப்ப, எப்படி? நான் அப்ப அந்த வழியா வந்துட்டு இருந்தேன். லாரி இல்லையா? 2 வீலர்ல. நான் உடனே மாதவனை கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிடல்ங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டு வந்துட்டேன். யோ, என்னையா நீ மொத்தமா சொல்லாம நான் ஒன்னொன்னா கேட்க நீ சொல்லிட்டு இருக்கற? மாதவனுக்கு மண்டையில சரியான அடி, அங்கங்க உள்காயம். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல 2 தடவை கோமால போய் ரிட்டர்ன் ஆயிட்டான். அவன் ஒரு குழந்தை மாதிரி இனிமே பாத்துக்கணும். ஏங்க, இப்ப அவர் எங்கீங்க? வண்டியில போட்டு வாசல்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. இருங்க, தள்ளிட்டு வந்து சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. ஆமா. மிஸ்ஸஸ் மீரா நினைவில்லாம இருக்கான், ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ஐயோ, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. தினம் ஒரு ஆட்டோல வரலாம்ல. ஹாஸ்பிட்டல்ல லைட்டா நினைவு வந்த போதே மாதவன் என்கிட்ட சொன்னான், நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் மீராவுக்கு தான், நாளைக்கே நான் இல்லாம போயிட்டா கூட மீரா ரோட்ல நின்றுக்கூடாதுன்னா. ஏங்க, அதுக்காக அவ்வளவு பெரிய லாரி வருது கூட தெரியாம தெருவுல நடந்து வரணுமா? வருத்தப்படாதீங்க, இவன் முழுசா பொழைச்சு எழுந்து நடந்து வர வரைக்கும் நீங்க ஜாகிரதையா பாத்துக்கணும். ஏங்க, ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? அந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துடாதீங்க. கட் பண்ண முட்டைக்கோச கவர்ல வச்சு போட்டு வைக்கிற மாதிரி இவன் மூளைய முன்ன பின்ன வச்சு தையல் போட்டு டாக்டர் வச்சிருக்காரு. இப்ப இன்னொரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வில்லங்க ஆயிடுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் வேற தனியா இருக்கேனே. நீங்க தனியா இருக்கீங்களா? ஆமா. இவன் வேற முடியாம இருக்கான். நான் வேணா ஒரு 10 நாள் என்னது வைஃப் இங்க வர வச்சு உங்களுக்கு ஒத்தாசைக்கு இருக்கலாம். ஐயோ வேணாங்க, பரவாயில்லைங்க. நான் என் தம்பி முரளியை வர வச்சு பாத்துக்கிறேங்க.
ஒரு வாரத்துல குணமாயிடும். ஆபீசர் சொல்லிருக்காரு. ஆபீசரா? டாக்டர் சொல்லிருக்காரு. சரிங்க, உங்க வார்த்தை பலிக்கட்டுங்க, நான் பாத்துக்கிறேங்க. அப்பப்ப நான் வந்து பாத்துக்கிறேன். சரிங்க. மாதவா வட்டமா? அவருக்கு எங்க புரிய போகுது, நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு புரியும். வரேங்க. சரிங்க, பாத்துங்க பத்திரமா. சரிங்க மாதவா. ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய மாதவன் எப்ப பாரு இப்படி அடிக்கடி பட்டு கிடந்தா பாவம். நீ ஒத்தைய என்னதான் பண்ணுவ? எல்லாம் என் தலையோடு தத்தா. போக வர அவனை அடிச்சு உதச்சி பாடாப்படுத்தினியே, இப்ப பாரு பாவமா இருக்கு. 2 நாளா என்கிட்ட உத வாங்காம இப்படி உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு நானே கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். நீங்க வேற வயிற்றுச்சல கலப்பாதீங்க. மீரா, இவனோட வைத்திய செலவுக்கு ஆபீஸ்ல பணம் கொடுப்பாங்களே? உண்டு. முன்னாடி ஒரு தடவை இவருக்கு அடி வயித்துல ஆபரேஷன் நடந்த போது அவங்க தானே ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. அப்போ ஆபீஸ்க்கு போன் பண்ணி முதல்ல அந்த பணத்தை வாங்கு. அதுக்கு மெடிக்கல் பில்லு, டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வேணும் அத்த. சரி, இருக்கிற காசெல்லாம் இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாச்சுன்னா அரிசி பருப்புக்கெல்லாம் நம்ம அல்லாட வேண்டி இருக்குமே. நான் என்ன ஒண்ணு செய்யறேன், இவர் ஆபீஸ் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி இவருக்கு 1 மாசம் லீவ் சொல்லிட்டு பணம் வர்றதுக்கு என்ன வழின்னு கேக்குறேன். சரிம்மா. ஹலோ. ஐயோ, ஹலோ. டேய் படுபாவி தியாகு, பெரிய சிக்கல்ல மாட்டிட்டடா. என்னடா? மீரா என் ஆபீஸ் மேனேஜர் கிட்ட பேச போறாடா. பேசினா என்ன, பேசட்டுமேடா. நீ கோமா மெயின்டைன் பண்ணு. டேய் அறிவு கட்ட மாதிரி பேசாத. அவன் மேனேஜர் கிட்ட பேசினா நான் சஸ்பெண்ட் ஆன விஷயம் தெரிஞ்சிரும்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? முதல்ல நீ மேனேஜரை மீட் பண்ணி மேட்டரை ட்விஸ்ட் பண்ணி விடு. மேனேஜர் பேரு ஆதி மூலம். கவலையப்படாத, உடனடியா பேசுறேன். ஓடு ஓடு சீக்கிரம். நாம போகும்போது அங்கதானே இருந்தாரு, இப்ப இங்க எப்படி வந்தாரு? அது நீ பண்ண பூஜையோட பலன்மா. கடவுளே கடவுளே, என்னங்க 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 உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? உங்களுக்கு லீவ் சொல்லலாம்னு நான் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் என்கேஜ்டாவே இருந்தது. சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணிக்கிறேன். மீரா, உனக்கு ஒண்ணு புரியுதா? ஆபீசர் மேனேஜர்னு பேச பேச அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வருது, தெரியுதா? ஆமாத்த. என்னங்க உங்க மேனேஜர் நல்ல மனுஷனா? அவருக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்க எல்லாம் என்னென்ன படிக்கிறாங்க? மூச்சு வருது. டயர்டுல தலை தொங்கிடுச்சு. மிஸ்டர் ஆதிமூலம். நான் தான். என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? உங்க பேர் மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் பேர் கூட தெரியும். மாதவன். ஆச்சரியமா இருக்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மாதவன் என் ஃப்ரெண்டு. ஹி இஸ் வெரி குட் ஒர்க்கர். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன்பா? போன வாரம் அவனை சஸ்பெண்ட் பண்ணீங்களே. ஆமா. அத போய் அவன் ஒய்ஃப்ட்ட சொல்லிருக்கான். சொல்லாம இருந்தா தாப்பா தப்பு. சொன்னதுதான் தப்பா போச்சு. ஏன் அந்த அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்களா? டென்ஷன் மட்டும் ஆல, மென்டலே ஆயிட்டாங்க. ஐயோ, இவனாவது நிதானமா ஆரம்பிச்சு சஸ்பெண்ட் ஆன விஷயத்த சொல்லிருக்கலாம். வீட்டுள்ள நுழையிற போதே ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி சஸ்பெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு கத்திட்டே போயிருக்கான். பிளட்டி ஃபெலோ. இவனையெல்லாம் 1 வாரத்துக்கு இல்ல 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணா கூட தப்பே இல்ல. இப்ப நான் சொல்ல போறது இன்னும் சீரியஸான மேட்டர். என்ன? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவனுக்கு ஒன்னும் ஆல சார். இஸ் நார்மல். அவன் ஒய்ஃப் தான் பயங்கரமா பிஹேவ் பண்றான். சும்மா போர் அடிக்குதே 4 பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றது. 4 பேர் நம்பி வீட்டுக்கு வந்தா கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கடிச்சு கதற கதற கதவரை கொண்டு போய் விட்டுருவா. யாரவன்? மாதவன் வீட்ல இருந்து போறான். மீரா மூக்க கடிச்சிருக்கா, மூடிட்டு போறான். அழாம போறானே. பப்ளிக்ல அழுதா பலைன்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அழுதுன்னு போறான். அநியாயமா இருக்க. அப்ப நான் வேணா அந்த அம்மாவை பார்த்து அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிடவா? திரும்புங்க. ஏன் பாக்குற? உங்க அழகான மூக்கு அருந்து தொங்கினா எப்படி இருக்கும்னு மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறேன். இல்ல, நான் மாதவன் வீட்டு பக்கமே போக மாட்டேன். வெரி குட். இவனை சமாளிச்சாச்சு, மீராவை சமாளிக்கணுமே. என்ன மைண்ட் வைஸா இருக்குமோ?
கிண்ணத்துல சாதத்தை வச்சுக்கிட்டு காக்காய்கா கணவன் மனைவி வெயிட் பண்றதை பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறீங்களா? கிண்ணத்துல இருக்கிற சோறு காக்காய்க்கல, இந்த மனுஷனுக்கு. இதுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டுறதுக்குள்ள என் உயிர் போகுது. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலையா? தெரியுதே. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள சேர உருட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காந்துருக்கு. அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். கமாண்ட் கரெக்டா பிரெயினுக்கு போய் சேரல, அதான் ரீசன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே இவரை டாக்டர் கிட்ட காட்ட போறதில்ல, பேசாம வக்கீல பார்க்க போறேன். ஐயோ, வக்கீல் வைத்தியம் பாப்பாரு தப்பான கான்செப்ட்ல இருக்கீங்க மிஸ்ஸஸ் மீரா. வைத்தியத்துக்காக இல்ல, டைவர்ஸுக்காக. என்னது டைவர்ஸா? ஆமா, இந்த ஆளோட மேட்ரு ஓவர்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனால இத வண்டியோட கொண்டு கேட்டுக்கு வெளியில தள்ளி விட்டு நான் ஒண்டியா வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாதிரி வீல் சேர்ல இருந்தாலும் வீட்டுக்காரன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இப்ப நான் வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு. அதை கேட்டா நீங்க பதறி போயிடுவீங்க. ஆட என்னங்க நீங்க? ஏன் அப்பா பாரு, வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ஈரக்குள்ள நடுக்கிற மாதிரியே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் வந்தது இவரோட மேனேஜர் ஆதி மூலத்தை பத்தி சொல்ல. என்ன, அவருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? ஆமா, கோடவுன்ல கோடா மேல ஏறி ஸ்டாக் எடுக்க போனவரு கோடா உடைஞ்சு அப்படியே குப்புற விழுந்துட்டாரு. அதுல இருந்து தான் யாரு என்னன்னு தெரியாம மறந்து போய் திரியிறாரு. ஐயோ, பயந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு 2 கண்ணையும் குத்திட்டு ஓடி போடுவாரு. இது என்ன புது வியாதி? ஐசோ டப்சா அப்படின்னு ஒரு புது வியாதி டாக்டர் சொன்னாரு. அதனால அவர் வீட்டுள்ள விடுறதும் அவர் கூட பேச்சு கொடுக்கறதும் எதுவும் வச்சுக்காதீங்க. அவர் இங்க கூட வருவாரா? ஏற்கனவே 2 ஸ்டாஃப் கண்ணை அவிச்சிட்டாரு. பி கேர்ஃபுல். ஐயோ, எதுக்கும் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். Thank you very much. யார் இந்த ஆளு? இவதான் மாதவன் பொண்டாட்டியோ? வாயில என்னமோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்காளே. ஒருவேளை கடைசியா வந்தவன் அவனோட காதா இருக்குமோ? என்ன தனக்கு தானே பேசிக்கிறான்? பைத்தியமா இருப்பானோ? வணக்கம்மா. வணக்கம். நான் தான் மாதவனுடைய மேனேஜர். ஓ அப்படியா? உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தோம். எதுக்கு? உங்க நிலைமைய பத்தி கேள்விப்பட்டேன், அதுதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன நிலைமை? இல்ல, உங்க வீட்டுக்கார சஸ்பெண்ட் ஆயிட்டதால நீங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டீங்க போல இருக்கு. என் வீட்டுக்காரர் எப்ப சஸ்பெண்ட் ஆனாரு? நான் தான் சஸ்பெண்ட் பண்ணேன். இத பாருங்க, எங்க வீட்டுக்காரர் எப்போ ரிட்டையர் ஆயிட்டார். பாவம், சித்த சுவாதீனம் இல்லாதவ. அம்மா, புடி தோசைங்கிறது வேற, இடியா பண்றது வேற, வெத்து வெட்டுங்கிறது வேற, குத்து வெட்டுங்கிறது வேற. அது மாதிரி சஸ்பெண்டுங்கிறது வேற, ரிட்டையர்மெண்ட்ங்கிறது வேற. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இத பாருங்க, எங்க வீட்டுக்கார பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு காது மூக்க வச்சு பேசுறது உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. காது மூக்குன்னா கன்ஃபார்மா கடிக்கிற பார்ட்டி தான். மாதவ ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட். இத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. கொஞ்சம் மாதவனை கூப்பிடுங்க. எதுக்கு? நான் மாதவன்ட்ட பேசணும் உங்களை பத்தி. என்ன பத்தியா? என்ன பத்தி பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? அவன் நினைவில்லாம படுத்து கிடக்கான், போங்க வெளியே. இவளுக்கு நினைவே இல்ல, இவ அவனுக்கு நினைவே இல்லைன்றா. மாதவ ஃப்ரெண்டு சொன்னது கரெக்ட். அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லமா, அவனை பார்த்து பேசிட்டு தான் போவேன். வேண்டாம், என் பொறுமையை சோதிக்காதீங்க. என்ன பண்ணிடுவ? ஆஃப்டர் ஆல் என் காதையும் முக்கியம் கடிப்ப, அவ்வளவுதானே. வழிய விடுமா? என்னது? நான் உன் காதை முக்கியம் கடிப்பேனா? நான் என்ன லூசா? என்ன பண்ண பாரு. என்ன நீங்க யாரையும் போட்டு அடிக்கிறீங்க? இவன் மாதவனோட மேனேஜருங்க மீரா. என்ன பத்தி தப்பா பேசுறான். ஏங்க, யாருங்க நீங்க? ஐயோ ஏமா, இவங்க தானே மீரா. உங்களை எதுக்கு மீரான்னு சொல்றாங்க? ஏயா, நீ என்ன மரகாலண்ட மனுஷனா? நான் தான் மீரா, நான் தான் மிஸ்ஸஸ் மாதவன், அவங்க என் அத்தை. ஏமா, இதை ஏன் முன்னாடியே சொல்லவே இல்ல? என்ன பேச விட்டாதானே? நீ பாட்டு பேசிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? ஏமா மீரா, நீ பாக்குறதுக்கு பளிச்சுன்னு அழகா இருக்க. உன் புருஷனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு பாக்குறவங்களை எல்லாம் கடிக்கலாமா? என்னது? நான் கடிக்கிறேனா? ஆமாமா,
மாதவனை நான் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதை கேள்விப்பட்டு நீ மெண்டல் ஆயிட்டேன்னு மாதவன் ஃப்ரெண்டு தியாகு சொன்னானே. ஏங்க நான் மென்டல் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆனா என் வீட்டுக்காரர் சஸ்பெண்ட் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதனால தான் நீ ஷாக் ஆயிட்டேன்னு அவன் சொன்னானே. என்ன சார் உளறிட்டே போறீங்க? மாதவனுக்கு அடிபட்டு ஆல்மோஸ்ட் கோமாலே இருக்கானே. மீரா, இதுல ஏதோ பெரிய டிராமா இருக்கு. ஏங்க நீங்க கோடாவை போட்டு கோடோன்ல ஏறும்போது கீழே விழுந்து அடிபட்டு உங்களுக்கு மென்டல் ஆகி பாக்குறவங்க கண்ணையில நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தியாகு என்கிட்ட சொன்னானே. மீரா, அந்த தியாகுவை நான் சைடு கேரக்டர்னு நினைச்சேன். இப்படி மாத்தி மாத்தி போட்டு கொடுத்து மெயின் ரோலே பண்ணிட்டான். தான் சஸ்பெண்ட் ஆனதை மறைச்சு இறக்கத்தை சம்பாதிக்க அந்த தியாகுவோட சேர்ந்து இப்படி ஒரு வேலை பண்ணிருக்காரா? வாங்க. இங்க பாருங்களேன், மீரா என்னை மன்னிச்சிடு. சஸ்பெண்ட் ஆனதை சமாளிக்க தியாகு போட்டு கொடுத்தா பிளான் இது. ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஓடி போறேன். உன் கோபம் குறைஞ்சது குடும்பம் நடத்த வர்றேன். அன்பு கணவன் மாதவன். என்னது இது? வீடே அமைதியா இருக்கு. நல்ல வேளை மேல படல. அப்பா 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 அப்பா. பாத்தீங்களா? ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அத மறைக்க இன்னொரு பொய். இப்படி பொய் மேல பொய்யா சொல்லிட்டு போறது ரொம்ப தப்புங்க. உண்மையை சொன்னா உடனடியா முடிஞ்சு போற விஷயம் பொய் சொல்ற போது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். உண்மைய ஒரு தடவை சொன்னா போதும், பொய்யத்தான் பல தடவை சொல்லணும். என்ன நான் சொல்றது சரியா? Savashmira